அல்லேலூயா. 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அப்ப பிசாசு ஒருத்தனை தொடுறான் அப்படின்னா அவன் யாரு? தேவனுடைய பிள்ளை இல்ல. இன்னைக்கு அநேகர் சாத்தானுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் நம்மளை எப்படி விளையாடணும்னு நினைக்கிறான் அப்படிலாம் விளையாடுறான். தயவு செய்து சொல்றேன், சாத்தானுடைய பிடியிலிருந்து நீங்க வெளியில வந்தாகணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளை தன்னை காப்பதில் கவனம் செலுத்தும். தன்னை காப்பதில். சத்ரு என்னை தொட்டுவிடக்கூடாது. நான் வேதத்தில் வாசிக்கிற போது பிசாசு பிடிச்சவர்கள் அத்தனை பேரும் புறம்பாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். ஒருவன் கல்லறை தோட்டத்தில், ஒருவன் ஊருக்கு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் நான் வாசிக்கிறேன் பிசாசு பிடிச்சவர்களை. அவன் பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் நம்ம அலக்களிக்கப்படலை. ஆமென். பிசாசு நமக்குள்ள இருந்து வேலை செய்யுது, ஆனால் அலக்களிக்கப்படலை. ஆனால் என்னைக்கு அலக்களிக்கப்படுவோம்? ஜாக்கிரதை. அதிசீக்கிரமாய் பிசாசு உங்களை அலக்களிக்காதபடிக்கு நகர வாசலுக்கு புறம்பே நீங்கள் சாத்தானுடைய கிரியைகளோடு கூட கடந்து போகாதபடிக்கு உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள, உங்களை நீங்கள் அந்நியன் தொடாதபடி தற்காத்து கொண்டு பாதுகாப்பாக இருக்கணும். எவனும் தொடக்கூடாதுங்க நம்மளை. ஆமென். எங்க பிசாசையும் பிசாசனுடைய கிரியைகளையும் அழித்து விடுவேன், விட்டு விடுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணோம். இப்ப தன்னை காக்காம இருக்கிற மதிலடி இந்த பட்டணத்தை போல இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா? நீதியை செய்கிற எவனும் அவனை காப்பதில் கவனமுள்ளவராய் இருக்கிறான் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். அப்ப தேவனுடைய பிள்ளை நீதியை காப்பதில் கவனமா இருக்கும். இன்னைக்கு நாம நீதியை காப்பாற்றுறோமா? ஏன் சத்திய வேதத்தை காப்பாற்றுறோமா? ஏன் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுறோமா? ஏன் நம்முடைய மனைவியை காப்பாற்றுறோமா? நம்முடைய பிள்ளையை காப்பாற்றுறோமா? நம்முடைய புருஷனை காப்பாற்றுறோமா? இல்லையே. எல்லாம் சுயநலம். அல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இதுக்கு மேல என்ன வேணும்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சகோதரனிடத்தில் அன்பு கூறணும். கூறுறியா? தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறது உண்மையானால் நான் சொல்றதை கேளு. இந்த சபைக்குள்ளால சத்ருவா இருக்கிறவனை நேசிக்கணும். அல்லேலூயா. எவன் உனக்கு சத்ருவோ, எவன் உனக்கு அநியாயம் செய்தானோ அவனை நேசி. ஆமென். உண்மைங்க. எனக்கு தேவன் அப்படி உன்னை கற்றுக் கொடுத்துட்டார். நான் நல்லவனா கெட்டவனான்றது ரெண்டாவது. சபைக்குள்ள என்னை யார் விரோதிக்கிறாங்களோ அவங்கள நான் நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்தில், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். அதுதான் பிள்ளை. போதும். அப்ப இன்னைக்கு கற்பனைகளை கைக்கொள்றோமா? கற்பனையே 2. 1 தேவனை அன்பு செய், 1 ஒன்னை போல பிறரை நேசி. இதுதான் கற்பனை. இருக்கா உன்கிட்ட? எத்தனை பேட்ட இருக்குது? 1 யோவான் 5:4 வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் உன்னிடத்துல வேணும். உலகத்தைனா உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயிக்கிறது. உலகம்னா உலகத்தின் பாவம், உலகத்தின் பாரம்பரியம், உலகத்தின் மாம்ச இச்சைகள், இவைகளை ஜெயிக்கத்தக்கதான விசுவாசம் உனக்கு வேண்டும். அப்பதான் நீ பிள்ளை. இல்லைன்னா பிள்ளை இல்லை. 1 யோவான் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். ஆமென். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். ஆமென். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம்.
வசனத்துக்கு செவி கொடுத்தா ஆவியை பகுத்து பார்க்கலாமா? எது பிசாசின் ஆவி, எது தேவனுடைய ஆவி? இது அறிகிறது எங்க இருக்குது? வசனத்திற்கு செவி கொடுக்கிறதுனால இருக்குது. நாம வசனத்துக்கு செவி கொடுக்கல அப்படின்னா வஞ்சக ஆவி நம்ம இடத்துல வரும். வசனத்துக்கு செவி கொடுத்தா வஞ்சக ஆவி நம்மளை தொடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் வசனத்துக்கு செவி கொடுக்கிறீங்க? தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்காக அவருடைய பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளே நிறுவி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் மட்டும் பரலோக ராஜ்யத்திலே கடந்து போவார்கள். அல்லேலூயா. அவர் அவர்களை ஆளுகை செய்கிறவராக மாறுவார். இந்த நாளில் தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவனமுள்ளவர்களாய் தேவ பிள்ளைகளாய் பரலோக ராஜ்யத்தில் பரலோகத்தின் தேவனை தரிசிக்க உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுடைய குணாதிசயம் உங்களிடத்தில் கடந்து வர வேண்டும். ஆமென். வசனத்திற்கு செவி கொடுக்கிறவங்களா மாறணும். உலகத்தை ஜெயிக்கணும், கற்பனையை கைக்கொள்ளணும், தேவனிடத்தில் அன்பு செய்யணும், நீதியை காப்பதில் கவனமாக இருக்கணும், தன்னை காப்பதில் கவனமாக இருக்கணும், தீமையை வெறுக்கணும். இவ்வளவு காரியங்கள் உங்களிடத்தில் இருந்தால் மட்டுமே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இல்லை அப்படின்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை. ஏதோ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டேன், ஆனபடினால் அவருடைய பிள்ளை, அது கழிஞ்ச நாள் சம்பவம். இந்த நாள் என்ன? இந்த நாள் அவருடைய சித்தத்துக்கு நீ கட்டுப்பட்டு வாழணும். முடியுமா? அதுதான் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி நீ ஒன்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் வேதம் சொல்லுது, தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 32வது வசனத்தில் சொல்லுது, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வார். வெளிப்படுத்தல் 21:3-7 வரைக்கும் நம்ம வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவரிடத்திலே அது வாசமாய் இருக்கிறது. அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார். அவர் யார் வாசஸ்தலமாய் இருக்கிறானோ அவன் அவருடைய ஜனமாய் இருப்பான். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்கள் தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்பும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். எனக்கு போதும். எவன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அவனுக்கு நான் பிதாவாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். அல்லேலூயா. தேவன் அவ்வளவு பெரிய வாக்கு தத்துவத்தை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோமா?